வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சென்னையில் இன்று நடைபெற்ற பேரணி, காவிரி நதிநீர் பிரச்சனையை மையப்படுத்தி கர்நாடகாவில் நடைபெறக்கூடிய தாக்குதல்களுக்கு கண்டித்து அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணி இன்று. அதில் அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர் இளைஞர் மாணவர் பாசறையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தன்னைத்தானே தீக்கிரையாக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சில நிமிடங்களுக்கு முன்பு வந்த செய்தி அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி, ஒரு சோகமான துன்பமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த தளத்தில் இன்றைக்கு விவாதத்தை நகர்த்த இருக்கிறது கேள்வி நேரம். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய போராட்டங்களால் ஏற்படக்கூடிய நலன்கள், விளைவுகள் என்ன? இது போன்ற போராட்டங்கள், குறிப்பாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய போராட்ட வழிமுறைகள் உகந்ததா, ஏற்றதா? இது போன்ற வழிமுறைகளை ஏன் கடைபிடிக்க வேண்டும்? காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்பட்ட பிறகு, உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தண்ணீர் திறந்து விடப்பட்ட பிறகு அங்கே ஏற்பட்ட கலவரங்கள், இன்றைக்கு கர்நாடகத்தில் சகஜ நிலை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே நடைபெறக்கூடிய போராட்டங்கள், நாளை நடைபெற இருக்கக்கூடிய முழு அடைப்பு போன்றவை, அவற்றினுடைய நோக்கங்கள் என்ன? அது ஏற்படுத்த போகின்ற விளைவுகள் என்ன? இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. அரங்கில் 3 ஆளுமைகள் நம்முடைய இணைய காத்திருக்கிறார்கள். பயணிக்கலாம். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய சமூக ஆர்வலர், அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள் மணிகண்டன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த ஊடகவியலாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் நம்முடைய இணையா. வணக்கம், வரவேற்கிறேன். வழக்கறிஞர், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முனைவர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவருக்கும் வணக்கம். இன்னும் சில நிமிடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சிந்தன் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார் என்பதையும் முன்னதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நான் திரு ஷாம் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம இந்த தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய, நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி பேசலாம். முன்னதாக இன்றைய இந்த போராட்டம், இந்த இளைஞனுடைய அந்த கோர முடிவு, சோக முடிவு உங்கள் பார்வையில் எவ்வாறு இருக்கிறது? இந்த இளைஞரின் சோக முடிவு எனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது. அவரது குடும்பத்தாருக்கு நமது ஆறுதலை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று அண்ணா பிறந்த நாள். போராடுகிற இளைஞர்களுக்காக அண்ணா மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார். தம்பி, கத்தியை தீட்டாதே, உன் புத்தியை தீட்டு. செந்திலுக்கு அது தெரிஞ்சிருக்கும். வன்முறையிலே முடிகிற போராட்டங்கள் ஆதரிக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக இது போன்ற தீக்குளிப்புகள் எவ்வளவுதான் உணர்ச்சி வசப்பட்டு செய்தாலும், இந்த தீக்குளிப்பை நோக்கி தொண்டர்களை தள்ளுகிற தலைவர்களும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். உலக வரலாற்றிலே தீக்குளிப்புகள் நடந்திருக்கின்றன. வியட்நாம் போரிலே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து புத்த பிட்சுக்கள் தீக்குளித்திருக்கிறார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே தீக்குளிக்கவில்லை. அவர்கள் அதை ஒரு மத சடங்காக, அவர்களது நாகரிகத்தை காப்பாற்றிக் கொள்ளும் விதத்திலே அவர்கள் தீக்குளித்திருக்கிறார்கள். அதை கூட நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். இப்போது இங்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக தலைவர்கள் மிகவும் ஆவேசமாக பேசுவது, தொண்டர்களை தூண்டி விடுவது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய போராட்ட முறையே அல்ல. நான் உறுதியாக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ராமசுப்ரமணியன் அவருடைய கருத்து தொடக்க சுற்றில் இந்த இன்றைய நிகழ்வு, இந்த போராட்டம், பேரணி, அந்த தீக்குளிப்பு, உங்களுடைய பார்வை? இதே உண்மையாக நண்பர் ஷியாம் சொன்னது போல மிக வருந்தத்தக்க சமாச்சாரம். அந்த குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம், இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இது போன்றதுனால என்ன விளையப் போகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒன்றும் இத்தகைய ஒரு வழிமுறைகள் என்றைக்குமே இதுவும் ஒரு தற்கொலை தான். இது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த தற்கொலையினால் என்ன பலன் கிடைத்தது? அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா, அல்லது தண்ணீர் வந்ததா, அல்லது இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டதா? ஒன்றும் கிடையாது. ஆகவே டாக்டர் தமிழிசை நேத்திக்கு ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார்கள் இந்த நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தில். அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் வன்முறையில் இறங்கவில்லை, இந்த மாதிரி தகாத வகையிலே நாம் செயல்படவில்லை. இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வன்முறை தூண்டுவது என்பதும் தவறானது.
ஆகவே அதை நாம் கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொன்னார். இரண்டாவதாக நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த பந்து இருக்கின்றதே, அந்த பந்தில் நாம் நிச்சயமாக பங்கு பெறுவோம். பாரதிய ஜனதா கட்சியும் அதிலே பங்கு பெறுகின்றது. இருந்தாலும் வன்முறையோ அல்லது கலவரமோ செய்கின்ற வகையிலே நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. இதில் பங்கு கொள்ளுகின்ற அனைவருமே அத்தகைய ஒரு குறிக்கோளோடு கட்டுப்பாட்டோடு தான் இந்த பந்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதை நண்பர் சொன்னது போல இதை ஒரு உணர்ச்சிகரமாக பார்த்து தூண்டி விடுவது இந்த தலைவர்கள் என்பதெல்லாம் எப்படி அது சரியாகும் எனக்கு தெரியல. அது உணர்ச்சிகர இவர் ஒரு இளைஞர், அவர் தூண்டி விட்டதுனால அப்படி செஞ்சாரா அல்லது இயற்கையாக அந்த ஒரு மனசுல ஒரு அழுத்தம் ஏற்பட்டதுனால செஞ்சாரா தெரியல. அது இருந்தாலும் கூட அதுல அந்த திருப்பி நான் வரேன், அதுல அந்த சுற்றுல தூண்டி விட்டார்களா அப்படிங்கறத நம்ம திருப்பி பதிவு செய்கின்ற பொழுது நான் சொல்ல ஓகே நீங்க சொல்லல அந்த மாதிரியான நீங்க சொன்னீங்க மன அழுத்தம் அவருக்கு அந்த ஒரு ஏற்பட்ட அந்த மன சங்கடம் இதன் காரணமாக அவர் அது நோக்கி நண்பர் சொல்றது தூண்டி விட்டாங்கன்னு இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிற அளவிற்கு ரொம்ப முறுக்கேற்றுகிற அளவுக்கு பேசுகிறார். அப்சல்யூட்லி தூண்டப்பட்டதாக இருந்தாலும் கூட அதை தூண்டியவர்கள் கர்நாடகாவில் நடைபெற்ற போராட்டமா, தண்ணீர் தர மறுத்த கர்நாடக அரசின் செயலா, அல்லது தண்ணீர் கொடுத்த பிறகு அங்கே நடைபெற்ற மற்ற எதிர்க்கட்சிகள் இயக்கங்களுடைய போராட்டங்களா, தமிழர்கள் மீதான தாக்குதல்களா, இவற்றால் இது போன்ற ஒரு முடிவிற்கு தூண்டப்பட்டான அந்த இளைஞன் அப்படிங்கிற கேள்வியை முன்வைப்பது சரியா இருக்குமா, அல்லது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய போராட்ட களங்களில் நிற்கக்கூடிய இயக்கங்கள் தலைவர்கள், நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், அவர்களின் மீதே நாம் மீண்டும் அவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவது சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நம்ம அதான் விவாதிக்க போறோம். அது விவாதிக்க என்ற அந்த ஆதங்கம் எனக்கு புரிகிறது. அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டிய பொருள், அதில் மாற்றுக்கிறதுல நம்ம தயங்க வேண்டியதில்லை. அதை நம்ம உட்படுத்தலாம் விவாதத்தில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விவாதிக்கலாம். நான் மணி அவருடைய தொடக்க கருத்தை கேட்டு வரேன். இன்றைய நிகழ்வு இதை எப்படி பார்க்குறீங்க? பல ஊடகங்கள் இன்னும் அந்த இளைஞனுடைய நிலை கவலைக்கிடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. சில ஊடகங்கள் அவர் மரணித்து விட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உறுதிப்படுத்தப்பட்ட உறுதியான தகவல்கள் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியில் நாங்கள் கேட்ட வரையில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவரோடு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம், நண்பர்களிடம் கேட்டபொழுது அந்த துயரமான செய்தி தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை இங்கே பதிவு பண்ணி பேசிட்டு இருக்கோம். வரும்போது நான் முகநூல் பதிவு வந்து அவரோட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர் எனக்கு முகநூல் பதிவு அனுப்பியிருந்தார், மரணித்து விட்டார் அப்படிங்கிறதா. இல்லை, நாங்கள் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நியூஸ் அது இன்னைக்கு நகர்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன், நான் அதை சொல்லிட்டு நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். டர்கீம்னு ஒரு அறிஞன் வந்து சூசைடை வந்து 4 பிரிக்கிறான். ஒன்று வந்து ஈகோயிஸ்டிக் சூசைடு, கொஞ்சம் சத்தமாக, ஈகோயிஸ்டிக் சூசைடு, அல்ட்ருயிஸ்டிக் சூசைடு, அனாமிக் சூசைடு, ஃபேட்டலிஸ்டிக் சூசைடு. இப்போ ஈகோயிஸ்டிக் சூசைடு எப்போ சொல்கிறான்னா, அந்த சோசியல் இன்டகிரேஷன் வந்து பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறப்போ நடக்குது. அடுத்து அல்ட்ருயிஸ்டிக் சூசைடு வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு சூசைடு வந்து சோசியல் இன்டகிரேஷன் அதிகமாக இருந்து யாரேனும் ஒருவர் வந்து ஒரு குழுவோடையோ அந்த குழு சார்ந்த கொள்கைகளோடையோ அதிகமான நெருக்கத்தை வைத்திருக்கிற போது இது போன்ற இழப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நான் அந்த ஒட்டுமொத்தமான இந்த காவிரி போராட்டத்தை நான் ஒரு புள்ளியில் தொடங்கி இன்னொரு புள்ளி வரைக்குமே நான் பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் எந்த இடத்துலையுமே எமோஷ்னலாக இதை ப்ளே பண்ணவே தேவையில்லை. இதோட உணர்ச்சிகரமான பகுதியோட அவங்க நேராக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு பற்றி கூட அவங்க யாருமே வந்து எந்த கருத்தையுமே சொல்லவே இல்லை. நாளைக்கு நடக்கிற அந்த பந்த், ஒரு ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறவர்களுக்கு ஒரு பந்தில் கலந்துக்கும் போது நிச்சயமாக அது ஒரு அட்வான்டேஜ் தான். இருந்தாலுமே கூட அவங்க அந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இது எதுவுமே தேவையில்லை, இதனுடைய உணர்ச்சிகரமான அல்லது இதனுடைய அரசியல் பகுதியை நம்ம விட்டுறலாம். பல்வேறு விதமான கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. மத்திய அரசு ஒன்று, மாநில அரசு ஒன்று, நீதிமன்றம் ஒன்று, நதிநீர் பங்கீடு என்பது ஒன்று. அந்த அளவில் நாம் ஒருவருக்கொருவர் உரையாடலை வைத்து இதை தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இதை ரொம்ப மெச்சூர்டான ஒரு இடத்துலேருந்து இதை கையாளுறாங்க. ஆனால் வேறு சில கட்சிகள் அல்லது அதற்கு பிறகு வெவ்வேறு படிநிலைகளில் இந்த போராட்டம், மக்களுடைய உணர்ச்சி வந்து திரண்டு வெவ்வேறு இடங்களில் வந்து திரள்கிறது. இப்போது நம்ம அண்ணாவினுடைய பிறந்தநாள் 108வது பிறந்தநாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். என்னதான் காமராஜர் ஒரு தமிழகத்திற்கான ஒரு பெரிய செயல் திட்டத்தை முன்வைத்து தன்னுடைய ஆட்சியை அமைத்தாலுமே கூட இளைஞர்களோடு, இளைய சக்தியோடு மிகப்பெரிய அளவில் உரையாடிய தலைவர் என்கிற அளவில் அண்ணாவிற்கு தான் அந்த இடம் பிரதானமாக இருக்கிறது. ஆக இந்த அண்ணாவினுடைய பிறந்த நாளில் இந்த இளைஞருடைய ஒரு மரணத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒரு சமூக அக்கறையில் பங்கெடுத்து கொள்வதற்கான கூட்டம் இன்றைக்கும் இந்த மண்ணில் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மரணம் தருகிற வேதனையையும் நாம் விட்டுவிட முடியாது. ஆனால் இந்த இரண்டையும் பார்க்கிற பொழுது
ஒவ்வொருவரும் தன் அளவில் ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள். அந்த மாணவர் அந்த தம்பி டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று அறிகிறேன். ஸோ அவருக்கு அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு பிடி இருக்குல்ல, திருவாரூர் தான், அதான் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படிங்கும்போது தன்னுடைய உணர்ச்சி பூர்வமான பகுதியில் இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முகநூலில் முந்தின நாளே வந்து இது போன்ற பதிவுகளை போட்டிருக்காரு. நாளைக்கு தற்கொலை பிராக்கெட்டில் தற்கொலை தாக்குதல்கள் நிறைய நடக்கும். அப்போது ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸியில் இது போன்ற வெவ்வேறு போராட்டங்களும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதற்கு நாம் தலைவர்களுடைய உரையவோ அல்லது வேறு சில காரணிகளையோ சொல்லுவதை விட இது ஒரு தன்னெழுச்சியாக அவங்க பங்கேற்கிறாங்க. இது போன்ற ஒரு நீராதாரம் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவர்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அவர்கள் தன்னெழுச்சியாக பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை. அதை தாண்டி இந்த மாதிரியான போராட்ட முடிவுகள், நான் நாட் ஓன்லி இந்த தற்கொலை முயற்சியை மட்டுமே எடுத்துக்கொள்ளவில்லை, அதை தாண்டி இன்றைக்கு கர்நாடகம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், நீதி பரிபாலனங்களின் மீது நம்பிக்கை வைத்து தமிழக அரசு ஒரு விஷயத்தை அணுகிறாங்க. தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மற்ற பிரச்சனைகளே மத்திய அரசும் துணை இராணுவப்படையும் பார்க்க வேண்டிய பிரச்சனை. மாநில அரசு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறது. அங்கே கலவரம் வருது. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கு அங்கே அமைதி திரும்பிய நிலையில் 9ஆம் தேதி அவங்க முள்ளடைப்பு நடத்துகிறாங்க. இன்றைக்கு தேதி 15. இன்னைக்கு இதை நோக்கி நகர வேண்டிய தேவையும் அவசியமும் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக தங்களுடைய இருப்பை காண்பிக்க வேண்டிய அவசியத்திலும் நெருக்கடியிலும் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறார்கள். காவிரி நீர், அங்கே இருக்கக்கூடிய கன்னடர்களினுடைய தாக்குதல், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அவன் செஞ்சுட்டான், நீ என்ன செய்யற அப்படிங்கிற கேள்வி எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இல்லைங்க. அப்படி நீங்க தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான தேவை அப்படிங்கிற அளவில் இதை சுருக்கி பார்த்துடக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு திமுகவினுடைய போராட்ட வழிமுறைகளையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1950களில் ஒரு விதமாகவும் 60-70களில் வேறொரு விதமாகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு வேறொரு விதமாகவும் மாறி இருக்கிறதாக ஒரு அரசியல் கட்சி தன் அளவில் வளர்கிற பொழுது புது புது பதவிகளை பெற்ற பிறகு போராட்ட உத்திகளையும் போராட்ட முறைகளையும் மாற்றுவது என்பது இயல்பானது. ஆனால் இதை தங்களுடைய இருப்பை காட்டி இல்லை மணி, நான் ஏன் கேட்குறேன்னா, ஆகஸ்ட் மாதம் திறந்து விடப்பட வேண்டிய தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு இன்னைக்கு செப்டம்பர் ஆயிடுச்சு. ஏன் திறந்து விடலேன்னு திறந்து விடப்படுவதற்கு முன்பு தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று இருந்தால் அது ஒரு விதத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. ஏற்கனவே விவசாய அமைப்புகள் ஒரு முழு அடைப்பிற்கு தஞ்சை மாவட்டத்தில் அழைப்பு விடுத்தார்கள். அதில் எத்தனை கட்சிகள் கலந்து கொண்டார்கள், எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், பிரதிநிதிகள் அப்படிங்கிறது வேற. காவிரி நதிநீர் பிரச்சனை தஞ்சையை தாண்டி மற்ற மாவட்ட மக்களுக்கு கொஞ்சமாவது அதை பற்றிய புரிதலும் உரைத்தலும் அதை பற்றிய கொஞ்சமாவது விழிப்பும் இருக்கிறதானா அதுவும் இல்லை தமிழகத்தில். அந்த வார்த்தைகளுக்கு முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஐ எம் ஷுர் தஞ்சையை தாண்டி சென்னையில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ ராமநாதபுரத்தில் இருக்கவங்களுக்கோ காவிரி பிரச்சனையை பற்றி எந்த அளவிற்கு அவர்கள் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற புரிதல் தமிழ் சமூகத்துக்கு நிச்சயமாக இருக்கிறது. கொடுப்பதும் எடுப்பதும் மழைதான் அப்படிங்கிற புரிதல் நிச்சயமாக தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது. அதில் எந்த மாறுதலும் இல்லை. இப்போ நீங்களே குறிப்பிட்டு சொல்லியபடி இதை ஒரு திட்டமிட்டு யாரோ ஒருவர் கட்டமைத்திருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை நம்ம எப்போ வேணால் ஆகஸ்ட்லேயோ எப்போ வேணாலும் வச்சிருக்கலாம். இப்போ நீங்களே தெளிவாக குறிப்பிட்டபடி முதல்ல அதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகள் அதில் தீவிரமாக இறங்குறாங்க. அதற்கு பிறகு அரசு உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிர்பந்தம் இருப்பதனால் இல்லை மணி, நான் என்னுடைய கேள்வி தண்ணி வந்த பிறகு எதுக்கு போராட்டம்? ஒரே கேள்வி. இல்ல போராட்டத்துடைய தேவை என்ன? ரொம்ப இந்த போராட்டம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் தாக்கங்கள் என்ன? எனக்கு போராட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த போராட்டம் ஏன் இல்ல? அதுதான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர். நான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிந்தன் அவர்களும் நம்மோடு இணைய காத்திருக்கிறார். அவரோடு இணைந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நீர் திறக்கப்பட்டு விட்டிருக்கு. இந்த நீர் போதாது அப்படிங்கிறது வேறு. இந்த நீர் போதுமானதல்ல. காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படியான தண்ணீரும் திறந்து விடப்படவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, சகஜ நிலை கர்நாடகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முழுமையாக அங்கே சகஜ நிலை திரும்பிவிட்டது என்று சொல்ல இயலாவிட்டாலும் கூட சகஜ நிலை, அங்கே போராட்டம், அங்கே தாக்குதல்கள், தமிழர்கள் மீதான தாக்குதலின் வீரியம் குறைய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இங்கே எழக்கூடிய போராட்டங்கள் என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம். இணைந்திருக்கு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடப்பட்டிருக்க
நடக்கக்கூடிய போராட்டங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சிந்தன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வரவேற்கிறேன். வணக்கம். அடிப்படையில் இந்த போராட்டங்களால் ஐ திங்க் தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் இந்த நாளைய முழு அடைப்பிற்கு தங்களுடைய தார்மீக ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தண்ணீர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலான அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்ட பிறகு கர்நாடகத்தில் சகஜ நிலை மீண்டும் வரத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை காட்டிக்கொள்வதற்கும் தவிர வேறு என்ன தார்மீக ரீதியிலான அறம் சார்ந்த போராட்டங்களாக இது இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க? இந்த போராட்டங்கள்லாம் எதற்காக? இல்லை, இன்னைக்கு போராட்டம் தேவைப்படுது. என்ன காரணம்? நீங்கள் ஒரு தீர்ப்பு வாங்கிறதுக்காக ஒரு அரசு நடுவர் மன்றத்தை நாடுது, நடுவர் மன்றம் அமைக்கப்படுது, ஒரு தீர்ப்பு 2005 கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அரசு இதழில் வெளியிடணுங்கிறதுக்காக நம்ம போராட வேண்டியது. 2013 பிப்ரவரியில் தான் அரசு இதழில் வெளியிடுறாங்க. இதுக்கு பிறகு அந்த தீர்ப்பை அமுலாக்குவதற்காக நாம் இன்னைக்கு போராடுறோம். ஒரு நிரந்தர தீர்வு எப்போ கிடைக்கும்? நான் இந்த நேரத்தில் அந்த ஒரு இளைஞர் இறந்துருக்காரு, அதுக்கு நம்ம அஞ்சலியை செலுத்தணும். அந்த மாதிரியான உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுது. அந்த நண்பருடைய அந்த இறந்தவருடைய ஃபேஸ்புக் பதிவை பார்த்தீங்கன்னா அதில் ஊடகங்கள் கவனிக்கணுங்கிறதுக்காக நான் செத்துட்டேன் அப்படின்னு அவர் எழுதிட்டு அப்படி அந்த டோன்ல போடல. அவர் போட்ட பதிவு நான் பார்த்தோம். அந்த டோன்ல டிஆர்பிக்காக கவனிங்க. தட் மீன்ஸ் நாளைக்கு எங்களுடைய போராட்டத்தில் தற்கொலை போராட்டம், அது பிராக்கெட்ல தற்கொலை அப்படின்னு போட்டிருக்கிறாரு, போராட்டங்கள் நடைபெறும். அதுல நீங்க ஊடகங்களுக்கு உங்கள் டிஆர்பிக்காகவாவது நீங்க இதை நேரலை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஸோ அதனால இந்த அதுக்காகவே இல்லை நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த நேரத்தில் அந்த இளைஞருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துகிற அதே நேரத்தில் இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகத்தில் இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்படுது? உணர்வு ரீதியான பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருது. அப்படி மாறிடக்கூடாதுங்கிற அளவில் நாளைக்கு ஒரு கடையடைப்புங்கிற முறையில் மத்திய அரசு உடனடியாக தலையிடுங்க, இது 2 மாநில மக்களை மோத விடாதீங்கிற ஒரு தார்மீக உணர்விலிருந்து வருது. வேற எந்த வடிவத்தில் நம்ம மத்திய அரசை வலியுறுத்திட முடியுது? இது வரைக்கும் நீங்கள் எத்தனை நாள் கழித்து பிரதமர் மோடி ட்விட்டரில் தன்னுடைய தகவலை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு முதலமைச்சர் அவர் இன்னைக்கு சித்தராமையா மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் சந்திக்கணும்னு கேட்குறாருல, நீங்கள் சந்திக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கறதும் இந்த பிரச்சனையில் மத்திய அரசுடைய நிலை இதுதான். நீங்கள் சட்டப்படியான தீர்ப்பை அமுலாக்குங்கள்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும்? இல்ல, முழுக்க சித்தராமையாவை பிரதமர் பார்க்காமல் தவிர்த்தது கூட தமிழகத்திற்கு சாதகமான ஒன்று இல்லையா? தமிழகத்திற்கு சாதகமானது இல்ல. ஏன்னா தமிழகம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கீங்க? இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணல, தீர்ப்பு ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு முக்கியமானது. இடைக்கால நீங்க இந்த ஆண்டு தான் மிக தாமதமாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. ஆனா குறைந்த அளவு. நமக்கு சட்டப்படியாக அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வர வேண்டிய தண்ணியை வாங்கணும்னா முதல்ல காவிரி மத்திய அரசின் மேலாண்மை வாரியத்தோட கைக்கு போகணும். இன்றைக்கும் நீங்கள் மேகதாதுவில் அணை கட்டிடுவாங்களாங்கிற பிரச்சனை நமக்கு தலைமையில கத்தியாக தொங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அணுகுவதற்கு ஒரு பொறுப்பெடுத்துக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இதை நினைவூட்டுவதற்கு போராடணுமா வேண்டாமா? போராட்டத்தோட நான் அதான் கேட்கிறேன், நீங்க தண்ணீர் திறந்து விடப்படுவதற்கு முன்பு ஏன் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை? ஆகஸ்ட் 15 எல்லாம் திறக்கப்பட்ட உண்டு, இன்னைக்கு செப்டம்பர் 15 ஆயிடுச்சு. ஏன் இவ்வளவு காலதாமதம்? தண்ணீர் திறக்கப்படுவதற்கு முன்பு போராடி இருந்தால் உங்களுக்கு தெரியாதா? நவம்பர் 29ஆம் தேதி ஒரு கடையடைப்பு டெல்டா மாவட்டங்கள்ல நடக்குது. அதன் பிறகு யார் நடத்தினா? இடதுசாரி விவசாய பெருமாள் பண்ணிட்ட டெல்டா மாவட்டத்தை தாண்டி இன்னும் சொல்ல போனா தஞ்சையை தாண்டி இது குறித்த புரிதலும் அக்கறையும் தமிழகத்தினுடைய இன்ன பிற பகுதி மக்களுக்கு இல்ல. அங்க ஒரு லாரி அடிச்சதுக்கு அப்புறம், அங்க கொஞ்சம் பஸ் தீ வச்சதுக்கு அப்புறம், அங்க ஒரு பெரியவரை அடிச்சதுக்கு அப்புறம் இங்க ஏதாவது செய்யணுங்கிற ஒரு உணர்ச்சி வேகம் மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த உணர்வு தப்புன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. நீர் தரலைங்கிற ஒரு தெளிவான பார்வையோடு கூடிய மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர ரீதியிலான அறிவு சார்ந்த போராட்டங்களாக இங்கே அரசியல் கட்சிகள் அதை நடத்துவது இல்லைங்கிற. இல்ல எவ்வளவு பெரிய பேச விடுங்க, நீங்க அப்புறம் பேசலாம். எனக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது அனைத்து கட்சிகளும் மாநில அரசை பார்த்து கோரிக்கை வச்சோம். நம்ம எல்லாரும் சேருவோம், நம்ம விவசாயிகளுடைய பிரதிநிதியை கூட்டிட்டு மோடியை போய் பார்க்கணும், பிரதமரை பார்க்கணும் கோரிக்கை வச்சோம். எப்போ? நவம்பர் 29க்கு முன்னாலேயே இது நடந்தது. இந்த பிரச்சனை, அதாவது அந்த பகுதியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கும் போது அந்த பகுதி மக்கள் போராட்டம் முதல்ல நடக்குது. ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு ஒற்றுமை வேணும், நம்ம தனித்தனியாக போராட வேண்டாம், இணைஞ்சு ஒரே முகமாக வெளிப்படுத்துவோம் போது அங்கே தான் ஒற்றுமை நடக்குது. யார் தரமாட்டேன்னு சொல்கிற கர்நாடகா, அவங்க அனைத்து கட்சி ஒற்றுமை நடக்குது.
நான் இந்த இடத்துல இன்னொன்னையும் குறிப்பிடணும். அங்கே மார்க்சிஸ்ட் கட்சி அங்கே இருக்கிற கமிட்டி என்பது மோடி தலையிடணுங்கிறத தாண்டி வேற எந்த கோரிக்கையும் வைக்கல. இதை மொழி பிரச்சனையாக மாற்றக்கூடாது, விவசாயிகள் 2 மாநில விவசாயிகளுடைய நலனும் முக்கியம் அப்படின்னு நாங்கள் 2 பக்கமே ஒரே கோரிக்கையை வச்சுருக்கோம். இப்போவும் சொல்கிறேன், இந்த போராட்டத்தை ஆதரிப்பது என்பது அறிவு சார்ந்து மத்திய அரசை நிர்பந்திப்பதற்காகத்தான். இன்னும் இது நம்முடைய ஒன்றுபட்ட குரல் ஏன் எழ வேண்டிய தேவை வந்ததுன்னா, கர்நாடகாவில் அப்படிப்பட்ட வன்முறைகள் நடந்த பிறகும் நாம் இதை ஒரு பகுதி பிரச்சனையாக நிறுத்தி பேச முடியாது. ஒரு ஒன்றுபட்ட குரல் தேவை. அதுதான் சொல்றேன். போராட்டங்கள் அங்கே நடைபெற்ற பிரச்சனைகளுக்கான எதிர்வினையா தண்ணீருக்கானதா அப்படிங்கிறத நான் திருப்பி வைக்கிற கேள்வி. மணி, நான் உங்கள்கிட்ட வர அதுக்கு முன்னாடி ஷாம்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். இந்த போராட்டங்கள் தண்ணீருக்காக, தண்ணீரை பெறுவதற்கான, நமக்கான உரிமையை பெறுவதற்கான மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய போராட்டங்களாகத்தான் இருக்கிறதா, அல்லது அவன் அங்கே அடிக்கிறான், அந்த கட்சியெல்லாம் ஒற்றுமையாக இருக்குது, அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறான், நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்கிற ஒரு ப்ரெஷர் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் விழுகிறது? நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, தமிழர்களுக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தேசிய கட்சின்னு சொல்கிறீங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் பிரதான எதிர்கட்சின்னு இருக்கிறீங்க, காங்கிரஸ் நோக்கி, இடதுசாரிகள் என்ன செஞ்சுட்டீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியை நோக்கி, ஒவ்வொரு இயக்கங்களை நோக்கி ஒரு அழுத்தம் ஊடகங்களின் மூலமாகவும் பொதுமக்களின் மூலமாகவும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் இவர்கள் மீது விழுகிறது. அதற்கான வடிகால்கள் தான் இந்த போராட்டம். ரைட் செந்தில், 1991 விபி சிங் காலத்தில் வந்து நமக்கு இடைக்கால தீர்ப்பு வருது 205 டிஎம்சி. 1991 வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங், இதே முதலமைச்சர். அது வந்து ரொம்ப ப்ராட் பேஸ்டாக வச்சுருந்தாங்க. நானும் அதில் ஒரு கலந்துக்கிட்டேன். சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர். விவசாயிகள் சங்கத்திலேருந்து ரங்கநாதன், அவர் ரொம்ப சீனியர், அவரும் வந்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து பந்த், இதே மாதிரியான நடவடிக்கைகள் தான். எதிர்வினை வந்து கர்நாடகா ஆற்றுச்சு, ரொம்ப பெரிய நஷ்டமாச்சு. அதுக்கு பிறகு பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆல் பார்ட்டி மீட்டிங் வந்து ஏராளம். அப்புறம் 96 to 2001 கலைஞர் ஆட்சி காலத்தில் அவரும் நிறைய தடவை கர்நாடகாலாம் போயிட்டு வந்தார். எனக்கு தெரிஞ்சு வந்து நீதியரசர் சந்துருவோட 3 பாயிண்ட் ஃபார்முலா ஒன்று அவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 3 ஆர்டிக்கிள், இந்த 3 ஆர்டிக்கிள் படி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போகிறது தான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அதுதான். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட நம்ம போயிட்டோம், நம்ம கூட போகல. 86லேயே வந்து விவசாயிகளே போயிட்டாங்க. அது எம்ஜிஆர் ஆட்சி காலம். திருப்பி எம்ஜிஆர் அதை சப்போர்ட் பண்ணார். அது அப்படியே தொடர்ந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் போய் அவங்க வந்து நிவாரணம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மன்மோகன் சிங் காலகட்டத்திலையும் அவங்க வந்து 9000 கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க. மத்திய அரசும் வந்து இதில் நேரடியாக தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட இருக்குதுங்கிறது. நம்ம வந்து காமன் லா கண்ட்ரி. நம்ம வந்து இயற்றப்பட்ட சட்டங்களை விட கோர்ட் வந்து வியாக்கியானம் செய்கிற கேஸ்லாம் தான் நமக்கு உயர்ந்தது. லெஜிஸ்லேச்சர்லாம் வந்து நமக்கு உயர்ந்தது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பெஸ்ட் பாசிபிள் வே அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. அதை நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோம். கர்நாடகா ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏன் போடுது அப்படின்னா, தண்ணி விடக்கூடாதுங்கிறதுக்காக போடுறாங்க, தண்ணி விட மாட்டோன்னு சொல்கிறதுக்காக போராடுறாங்க. சப்போஸ் வந்து பெரிய மழை பெய்யுது அப்படின்னா கர்நாடகா என்ன பண்ண போகிறாங்க? தண்ணி விட்டுருவாங்க. ஆக மொத்தத்தில் வந்து டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலாவில் தான் ப்ராப்ளம். எப்போ தண்ணி இல்லையோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து அது என்னுடைய கேள்வி என்பது, அங்கே இருக்கக்கூடிய போன்ற, அங்கே நடைபெறக்கூடியது போன்ற போராட்டங்களை இவர்கள் இப்பொழுது எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொன்ன முதல் பாயிண்ட் தான், இருப்பை காட்டிக்கொள்ள தான். இப்போ வந்து இந்த போராட்டம் தேவையே கிடையாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி வந்து தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. மன்மோகன் சிங் பீரியட்ல 9000 தான் விட்டாங்க. இப்போ வந்து நம்ம நியர்லி 12,000 நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். பட் இது அந்த 9,000 சரி, இந்த 12,000 சரி, காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு கொடுத்த அளவை விட மிக குறைவானது. அதாவது போதுமானது அல்லங்கிற வாதம் இது. மேலாண்மை வாரியம் அமைக்க முடியலன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க வந்து இப்போ வந்து அமைக்க வேண்டாம், இதை நம்ம வந்து டிசைட் பண்ணிக்குவோம். நான் அன்னைக்கு கூட நாராயணன் வந்து அந்த தீர்ப்பை எடுத்து படிச்சு காமிச்சார் ஏதோ ஒரு சேனல்ல. அதான் கரெக்ட். அதாவது இது இப்போதைக்கு வந்து இதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிக்குவோம். அது வரைக்கும் அந்த டெம்பரரி கமிட்டி வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அதுல மாறுபட்ட கருத்தை பிஆர் பாண்டியன் போன்றவர்கள் இங்கே அவர்கள் சட்ட நுணுக்கங்களோடு ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்தார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இந்த சட்ட சிக்கல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ரெண்டு விஷயம். அரசிதழில் வெளியிடப்பட்ட ஒன்றை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அரசிதழ் வெளியிடப்பட்ட ஒன்றை வந்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கிறது. அரசிதழில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவது குறித்தும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை சொன்னது யார்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், நதிநீர் தாவா சட்டப்படி இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகா வந்து அது வந்து ஒத்துக்கல. இல்லை என்ன ப்ராப்ளம்னா, காவிரி வந்து டிவிஷன் ரிவர். நானும் காவிரி நதி தீர்த்துக்காரர் தான், இவரும் காவிரி நதி தீர்த்துக்காரர் தான். நம்ம வந்து பாசன பருப்பை பயங்கரமா பெருக்கிட்டோம், நம்ம சுருக்கிட்டோம், நம்ம இங்க சுருங்கி அவன் பெருக்கிறான். அப்போ அவன் டேம் சைட்ல இருக்கிற வாட்டர் லெவலை வச்சு அவன் பேசுறான். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சின்னதா வந்து நிரப்பி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஸ்டோரேஜ் பாயிண்ட் அவன் வச்சிருக்கான். இப்பதான் நம்ம ரெயின்ஃபால் டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்றோம்.
இவ்வளோ ரெயின்ஃபாலுக்கு இவ்வளோ தண்ணி இருக்கணும்னு அனலைஸ் பண்றோம். ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்கிற காவிரி நடுவர் மன்றம் கொடுத்திருக்கிற அல்டிமேட்டா இது நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டிய பிரச்சனை தான். வேற வழி கிடையாது. இந்த போராட்டம் நன்மை இல்லை வேற அப்படிங்கிறீங்க. வழி மணி அதான் நீங்க குறுக்கிட முற்பட்டீங்க. இது நான் திருப்பி அதில் நிற்கிறேன். இவர்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதை தாண்டி ஒரு சொட்டு தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியை இந்த போராட்டம் பெற்று கொடுத்துருமா? இல்லை பெற்று கொடுக்காது அப்படிங்கிறதுனால போராடாமல் இருக்க முடியுமா? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எப்படி இந்த கால சூழல் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து போராட்டம் நடக்கும், தண்ணியை திறந்து விடக்கூடாது அப்படின்னு போராடுவாங்க, தண்ணியை திறந்து விட மாட்டாங்க, அது போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீர்ப்பு வருது. அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமை முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கூட்டுறாங்க. கூட்டிட்டு உடனே என்ன சொல்கிறாங்க, நான் கனத்த இதயத்தோட தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அப்போது கர்நாடகாவில் நடந்த போராட்டம் என்பதே தண்ணி வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து போராட்டமே நடத்துகிறாங்க. அப்படி போராட்டம் நடத்துகிற பொழுது அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பரந்த பார்வையில் பார்த்தோம்னா அடுத்த உலகப் போரே வந்து தண்ணீருக்கான உலகப் போராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரும்பாலான சமூக ஆர்வலருடைய கணிப்பே. என்னென்னா இந்த நாட்டில் வந்து தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாயிருச்சுங்கிறது தான். அதனால் இப்படி இந்த போராட்டம் அவங்க இருப்பை காட்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு பல வழிகள் இல்லை. இல்லை மணி, நான் கேட்குறது 15ஆம் தேதி போராட வேண்டிய தேவை என்ன? இல்லை 16ஆம் தேதி ஒரு முழு அடைப்பு. நான் கேட்குறேன், தண்ணி விட்டாச்சுல்ல, அங்கே சகஜ நிலை திரும்ப தொடங்கிடுச்சுல, துணை ராணுவப்படை அங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறது, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாட்டாள் ஆராய்ச்சி உள்ளிட்டவர்கள் முயற்சி செய்த ரயில் மறியல் போராட்டம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. காவல்துறை அவர்களை அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை வழிமுறை எடுக்கிறீங்க, ஒரு போராட்டம் நடத்துறீங்க. நான் அவங்க என்ன சொல்ல வரும்ல, ஒரு போராட்டத்தில் ஒரு இளைஞன் இன்னைக்கு தீக்குளிக்கிறான், அவன் வீட்டுக்கு யார் பதில் சொல்றது? அப்போ இந்த போராட்டங்களால் நீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜை கேதர் பண்ணிக்கிறத தாண்டி வேற என்ன பயன் இருக்குது நான் கேட்கிறேன். இல்லை நீங்க இந்தியா நீங்க அந்த போராட்டத்தில் கூட 1000 பிரிவுகளாகவும் 1000 கட்சிகளாகவும் தான் நின்று போராடுறீங்க. இந்தியா வந்து ஐடியா ஆஃப் இந்தியா வந்து மெதுவாக தான் திரண்டு வருது. நாம வந்து ஒரு யங்கஸ்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, டைவர்சிஃபைடு டெமோக்ரஸி. இது வந்து ஒரு தேசிய இனங்களின் கூட்டு தான். அப்போ அப்படி இருக்கும்போது கன்னட சகோதரர்கள் அவர்களுடைய உணவுகளை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க உடனே இல்லை அவங்களுமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே வெளிப்படுத்துறாங்க. இல்லை அதில் தான் நான் குறுக்கிட விரும்புகிறேன். ஜட்ஜ்மெண்ட் வருது, தண்ணி நமக்கு வந்துட்டு இருக்குல்ல, அதனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம், திறந்து விடுறத தடுத்து போராடுறோம், உணர்ச்சி வசப்பட்டு போராடுவோம். நம்ம நீண்ட கால தேவைக்காக போராடுறோம். நாளைக்கு இது கோரிக்கை என்ன? மத்திய அரசு இந்த விஷயத்துல நடுவர் மன்ற தீர்ப்பு அமுலாக்கிற முறையில தலையிடுங்க. நான் திருப்பி கேட்கிறேன். இல்ல இந்த நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு தண்ணீரை கொண்டு வந்ததா, அரசியல் கட்சியினுடைய போராட்டம் தண்ணீரை கொண்டு வந்ததா? நீதிமன்ற தீர்ப்பு தான். நீதிமன்ற தீர்ப்பு தான் தண்ணீரை. ஆனா நான் ரெண்டு விஷயம், நீங்க அவன் சும்மாவே அடிக்கிறாங்க, சும்மாவே தமிழர்களை தாக்குகிறான், பேருந்துகளை எரிக்கிறான். அதற்கு உதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டிய விஷயம், இந்த பேருந்துகளுக்கெல்லாம் தீ வைத்தது யார் தெரியுமா என்று தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு அவன் ஒரு படத்தை போடுறான். இங்க ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு சின்ன டெம்போ டிராவலர்ல அடிக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு அசம்பாவிதத்தை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த அசம்பாவிதம் நடக்கல. இந்த ஒன்றை திருப்பி காட்டி அவன் அங்கே தூண்டுறான். அப்போ நீங்க இங்க ஒரு மிகப்பெரிய முழு அடைப்பையும் இந்த மாதிரியான ஒரு தீக்குளிப்பு சம்பவங்கள், ஒரு பெரிய பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டத்தெல்லாம் 15ஆம் தேதி நடத்தினீங்கன்னா அடுத்து அகைன் இன்னொரு தீர்ப்பு வர இருக்கிறது. திருப்பி கடுமையான தாக்குதல் தானே வரும்னு தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் இல்ல. இது முழுக்க அரசியல் கட்சிகளுடைய பொறுப்புணர்வு இல்லாததுனால நடந்தது. கர்நாடகாவில் அங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கான தேவை இருக்கு. நீங்க அதற்கான சித்தராமையாவுடைய அறிக்கையிலையும் மோடி அவர் திரும்ப கேட்கறதுக்கு காரணம் என்னங்கிறதும் அந்த அறிக்கையில மிக தெளிவா இருக்கு. உங்க டிவில நேரலையில பேசிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு சென்னையில் ஒரு நீங்க ரெண்டை ஈக்குவேட் பண்ண பாக்குறீங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல அந்த தீக்குளிப்பு ரொம்ப மோசமானது. இது மாதிரியான விஷயங்களை எதிர்க்கணும்னு சொன்னா அனைத்து கட்சிகளும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரே கோரிக்கைக்காக நீங்க இன்னைக்கு நடந்த ஒரு மென்டாலிட்டின்னு ஒன்னு இருக்கு சார். நாளைக்கு நீங்க முழு அடைப்பு நடத்துறீங்க, முழு அடைப்பு மறியல் போராட்டம், ஆயிரக்கணக்கான பேர் திரளுவான், ரைட்? எல்லாரையும் ஜி ராமகிருஷ்ணனாலையும், முத்தரசனாலையும், திருமாவளவனாலையும், சீமானாலையும், வைகோவாலையும், இன்னும் பிற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநாவுக்கரசராலையும் எல்லாரையும் கட்டுப்படுத்திட முடியும். பல்லாயிரக்கணக்கான பேர் போராடுற தமிழ்நாடு தாங்க இது. எத்தனையோ பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம். அது இன்னைக்கு தேதிக்கு என்ன யூஸ்னு போராடுங்க சார். யூசேஜ் என்ன? யூஸ் என்னன்னா இன்னைக்கு யாருக்காக உணர்த்த போறீங்க இந்த போராட்டத்துல? மத்திய அரசுக்கு தான் உணர்த்த போறோம். இவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறதுனால தாங்க பிரச்சனை.
அமைதியா இருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. மிஸ்டர் இந்த செந்தில், பிரச்சனையில நான் மத்திய வந்து அரசு தலையிடணும்ங்கறதா இல்ல, கோரிக்கை. அதாவது நான் நீங்க- வந்து ரெண்டு ரொம்ப காமா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க மத்திய அரசு ஆதரித்து பேசக்கூடியவர் எப்படிதான் இல்ல இல்ல அமைதியா அப்படி அர்த்தம் இல்ல. நானும் நான் உணர்ச்சிகரமா நான் கேள்வி எடுத்தாலும் இங்க ஏடிஎம்கே நான் குறை சொல்லலாம் அப்படிலாம் அதெல்லாம் நான் பண்றதே கிடையாது. சதானந்தா கூட மாதிரி நம்ம பேச முடியாது. நம்ம இல்ல, இல்ல. பொறுப்போட தான் பேசணும். ஏன்னா- நான் என்னுடைய கேள்வி அவங்க கேக்குறாங்கல்ல 2 கேள்வி. சரி சார், அடிக்கிறான், அறிவு சார்ந்த போராட்டம், அறம் சார்ந்த போராட்டம், சட்ட ஒழுங்கை மதித்து நடைபெறக்கூடிய போராட்டங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்படியே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருப்பான், வாங்கிக்கிட்டே இருக்கணும், தீய வைப்பான், வேடிக்கை பார்க்கணும், நிதானமாக அணுகணுங்கிறது. என்ன அடிச்சாலும் அமைதியாகவே இருப்பது மட்டும்தான் அறிவுசார் செயல்பாடா? இல்ல இல்ல அது ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். என் நண்பர் அவர் ரொம்ப ஒரு தெளிவான முடிவோடு இங்கே வந்திருக்காரு. அதாவது மத்திய அரசு ஏதாவது குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல அந்த அவருடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா இஸ் வெல் டேக்கன். சரி, பாகிஸ்தான் ஆகவே பாகிஸ்தான் அரசு காவிரியில் தண்ணீரை பிடித்து வருவதற்கு என்ன சொல்லுங்க? இருங்க சார், பங்களாதேஷ் கவர்மெண்ட் இருங்க, நான் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். இல்ல, யார்கிட்ட கேக்குறதுன்னு இருங்க, நீங்க இப்ப நீங்க இல்ல கேள்வி இல்ல நீங்க பேசுங்க. நான் பிரேக் கூட போல. பிரேக் நான் என்ன கேக்குறேன்னா, மத்திய அரசு குறை சொல்லல சார். பங்களாதேஷ் அரசு என்ன செய்யணும் இந்த பிரச்சனையில? இலங்கை அதிபர் காவிரியில தண்ணீரை பெற்று தரக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க ஐ திங்க் அப்ப வேற யார்கிட்ட கேக்குறது? ஏதோ கிண்டல் பண்றதுக்காக நீங்க இந்த கேள்வி எல்லாம் யார்கிட்ட கேளுங்க. கேக்குறது? இல்ல, நாங்க சொல்றது கேளுங்க சார். இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது என்றால் சமீபத்தில் ஆரம்பிச்சு ஒரு டிமார்கேஷன் பண்ணிடுதுங்கிறது தெலுங்கானா. அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இப்போ போன ஆகஸ்ட் மாதத்தில் தெலுங்கானாவும் மகாராஷ்டிராவும் சேர்ந்து 2 பேரும் பேசி 2 மாநிலத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தாவாவை சரி செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு நம்ம உணர்ச்சிகரமாக நான் பாட்டு எதையும் பேச விரும்பல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவங்க ஹேண்டில் பண்றது, கோர்ட்டுக்கு போனது, அவங்க தண்ணியை கொண்டு வந்ததுக்கு செய்த முயற்சிகள் அனைத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாராட்டுகின்றது. டாக்டர் தமிழக பாரதிய ஜனதா அவங்க நேற்று ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பேசினாங்க. ஆகவே நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் ஏடிஏ கவர்மெண்ட். மற்ற எந்த இஷ்யூ மற்றெல்லாம் விட்டுடுவோம். பட் ஆஸ் ஃபார் திஸ் ஒன் இஸ் கன்சர்ன் அவங்களுடைய செயல்பாடு நிச்சயமாக பாராட்டுக்குரிய, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா இது இன்னைக்கு முடியாது. நண்பர் சொன்னது போல நானே இங்கே பலமுறை பதிவு செய்திருக்கின்றேன். இந்த இஷ்யூ ரெசல்யூஷன் அப்படின்னு வருதுன்னா அதை மத்திய அரசால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிவிஷன் பெட்டிஷன் போட்டதுனால there is a blockade. Please understand அது நிச்சயமாக இருக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அது நாம அதை தான் திரு மோடி அவர்கள் இவர் தேவ கவுடா போய் பேசின உடனே தயவுசெய்து இங்க வராதீங்க, நாங்க எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, அதுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அப்படின்ற எங்களுக்கு குடிக்கிறது கூட தண்ணி கிடையாதுன்னு சொன்ன போது இந்த இஷ்யூ கொண்டு வராதீங்க. Now it is decided by the court. நான் அதுல இருந்து ஒரு பிரேக் அப்புறமே வரோம். ஒரு பிரேக் அப்புறம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்கிறோம். மத்திய அரசு அப்படிங்கிறது மத்திய அமைச்சர்களும் சேர்ந்தா மத்திய அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் இன்னும் பதில் சொல்லுங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக வைக்கிறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா சொல்கிறார். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய கன்னடர்கள் மீதான தாக்குதல் தான் இங்கே எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியது, கன்னடர்களை நீங்கள் குறை சொல்லாதீர்கள் அப்படிங்கிறாரு. நாங்கள் வழக்கு நிலுவையில் இருப்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு வேண்டுமானால் தடையாக இருக்கலாம், ஒருவேளை அது அவருடைய வாதம். ஆனால் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடாவை சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு எது தடையாக இருக்கிறது பிரதமருக்கு? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இணைந்திருக்கிறோம். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்களால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? இது ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்துமா? இது இன்றைய சூழலில் இது தேவையா அப்படிங்கிறத குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமணி, அகெயின் இதில் இந்த போராட்டங்களால் நீங்கள் மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், 2 மாநில மக்களும் அமைதி காக்க வேண்டும், வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. ஒரு செகண்ட், நான் ஒரே சென்டென்ஸ் தான் அதுக்கப்புறம் கேளுங்க. இந்த கெசட்லாம் வந்த பிறகு 2013 டிசம்பரில் இவங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்ட பிறகு 4 பேரும் போட்டிருக்காங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிதுன்னா, there is no hurry, இதெல்லாம் நீங்கள் எங்களெல்லாம் கம்பல் பண்ண முடியாது, நீங்கள் இது இட் இஸ் a civil case,
அதனால எப்படி அது நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும். நீங்க எங்களை கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் கொடுங்க அப்படின்னு இது வந்து இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது சுப்ரீம் கோர்ட்டால. அதையும் நம்ம இதை நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், பாண்டியன் டீ கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்களும் வழக்கறிஞர், எனக்கு அவ்வளவு ஆழமான ஞானம் இல்லைன்னா கூட ஷாம் உங்களுக்குலாம் இன்னும் கூட தெளிவாகவே தெரியும். மத்திய அரசு இந்த விவகாரத்தில் இந்த ஒரு தீர்ப்பு முழுமையாக மத்திய அரசை கட்டுப்படுத்தி அப்படியே வச்சிருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்புறேன். இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. நாடாளுமன்றத்திற்கான காவிரியே வந்து கன்னட நதி அல்ல, காவிரியே வந்து துளு பேசுபவர்களின் நதி. அது அவங்க ஒரு திருநெல்வேலிக்காரனுக்கும் இதுல வந்து ஏன் உணர்ச்சி இல்லன்னு, காவிரி நதி தீரத்துல காவிரி பிறக்கிற இடத்துலயே வந்து கன்னடக்காரங்க நம்ம திருப்பி நம்ம இந்த வாரத்தில் பல நாட்கள் நான் வைத்த கேள்விதான். நீங்க நதிநீர் இணைப்பெல்லாம் பின்னாடி வச்சுக்கோங்க, அப்புறமா யோசிங்க. இரண்டு பல்வேறு மாநிலங்களுக்குள் பாயக்கூடிய, இந்தியா ஒரு நாடு அப்படின்னு சொன்னா பல மாநிலங்களுக்குள் பாயக்கூடிய நதியை ஏன் நீங்க வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தேசியமயமாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம தொடர்ச்சி ஆகிறோம். நீங்க கூடங்குளம் மின்சாரத்தை கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. என்பிசிஎல்குள்ள தமிழக அரசால போய் இங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்ப முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை கூட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நீங்க அணைகளையும் அதனுடைய கட்டுப்பாடுகளையும் தேசியமயமாக்குங்க சார். சார் நதிநீர் இணைப்புங்கிறது நான் நதிநீர் இணைப்பு பேசல, நான் நதிநீர் பேசல. ஒன்ஸ் நாம அதை பண்ணினோம், அதுக்கு இன்னும் யார் சார் முட்டுக்கட்ட போட? 2000 அதாவது நம்முடைய வாஜ்பாய் இருக்கின்ற பீரியட்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆமா பண்ண முடியல. இல்ல ஒரு 2 வருஷத்துல நதிநீர் இணைப்புக்காக நாங்க ஒரு 10% ஒர்க் முடிச்சுக்கோ. நீங்க சொல்லுங்க. இருங்க சார், நீங்க நான் சொல்ற கேளுங்க. இந்த 10 வருஷத்துல அப்படியே கடப்பல போடப்பட்டதுனால வந்து காஸ்ட் எஸ்கலேஷன் ஆயிருக்கு. இப்பொழுது நிச்சயமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்க உடனே வந்து ஜீபூம்பா வேலை பண்ணணும் மத்திய அரசு அப்படின்னா அது அவசர சட்டம் கொண்டு வந்தோம் சார். இப்ப நான் சொல்றேன் அவசர சட்டம் கொண்டு ஆனால் ஜனாதிபதி கேட்டார் ஏன் அவசரம்னு கேட்டார். அதுல இருக்கிற அவசரம் ஏன் சார் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது? தெலுங்கானா வந்து நாங்கள ஆட்சி பண்றோம் கிடையாது. மகாராஷ்டிரா நாங்க வேணா இருக்கலாம். ஆனா 2 diametrically opposite people they can sit and decide this problem அப்படினா you are also an economist. நான் ரொம்ப இல்ல நான் ரெண்டு பேரை உட்கார்ந்து பேச நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஜிடிபி மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவை தமிழக ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு அங்கே அஇஅதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜிஎஸ்டிக்கு எதிராக அங்கே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு வாக்களிக்காமல் அவர்கள் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். ஆப்வியஸ்லி தமிழக அரசு ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அது நிறைவேறிடுச்சு. நான் ஏற்றுக்கல, நான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வசூல் பண்ணாம நாங்க தனி ஒரு வசூல் பண்ணிட்டா நீங்க விட்டுருவீங்களா? இல்ல அதாவது மாட்டீங்கல்ல. அப்போ இது வந்து சரியான வாதமா எனக்கு என்ன சரியான வாதம் இல்ல சார். நான் இன்னொன்னு கேக்குறேன், ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷம் மை டியர் ஃப்ரெண்ட். இல்ல உங்க அதிகாரத்தை வச்சு இல்ல நான் கேக்குறேன், மத்திய அரசு இதல்ல கெசட் அந்த நோட்டிபிகேஷன் வெளியிடலன்னு எத்தனை வருஷம் போராடணும்? மத்திய அரசு வெளியிடாம இருக்க முடியுதுல்ல? நடுவர் மன்ற தீர்ப்பு நாங்கள் அமுலாக்கணும்னு சொல்லலைல்ல? அப்போ அத்தனை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. தமிழர்கள் அந்த காவிரி நதிநீர் பகுதி பாயிற விவசாயிகள் தங்களோட உரிமைன்னு கோரும்போது அப்போ வந்து கெசட்டில் வெளியிடாமல் ஒரு அநியாயம் நடந்தபோது பிஜேபி என்ன பண்ணுச்சு? இன்னொன்று கேட்குறேன், ரஜினிகாந்த் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும்னு இவங்க தலைவர் பேசி வரலையா? என்னங்க பேசுறாங்க? இது முழுக்க அரசியல் ரீதியாக கையாள்வது இல்ல. பிஜேபி நேரடியா மோடி எல்லாம் நான் இப்ப பேசல, மத்திய அரசு வந்து நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஆனா கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபி நேரடியாக இந்த பிரச்சனையை மிக குழப்பமானதாகவும் இந்த தமிழக மக்களை வஞ்சிப்பதாகவும் மாத்திருக்காங்க. அவங்களுடைய அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா சதானந்த கவுடாவை பத்தி நீங்க பேசும்போது சில விஷயங்கள் நான் அவர்கிட்ட போகும்போது நீங்க குறுக்கிட்டீங்க, நான் அவர்கிட்ட அதை கேட்க முடியல. இது என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குன்னு நம்புறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை நான் அதாவதுங்க இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸி. ஃபங்க்ஷனல் டெமோக்ரஸினா நாள்தோறும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் முதல்ல குறிப்பிட்டபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து சட்டப்பூர்வமாக பார்த்து கொள்ளலாம், நிர்வாக ரீதியாக பார்த்து கொள்ளலாம். ஆனா இதோட களத்துல வர இல்ல அதை நீங்க புரிஞ்சாதான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய போராட்டங்கள் இந்த தீக்குளிப்பு என்ன நன்மைகளை ஏற்படுத்தி நான் கேட்கிறேன். இங்க பாருங்க, நீங்க ஒரு இனவாதங்களின் கூட்டாக இருக்கக்கூடிய இந்தியாவில் உணர்ச்சிகளை தெரிவிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது. நாம் வந்து உண்மையிலே இந்த மரணத்துக்காக வருந்துகிற அதே வேளையில் அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவனுடைய உணர்வு இருக்குல்ல. நான் ஒரு தமிழன்,
நாங்கள் அந்த பெரும்பாலான கடைமடை பகுதி இங்கே பாருங்க, உலகத்தினுடைய எல்லா நதிகளிலும் ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. கடைமடைக்கு நீ தண்ணி கொடுக்கணும், அது இது கிராமத்திலே அதே எழுதப்படாத ஒரு விதி. கடைமடைக்கு தண்ணி கொடுக்காம நீ இருக்கக்கூடாது. இது ஒரு எழுதப்படாத விதி. இது ஒரு உலகத்தினுடைய ஆதாரமான விதிகளில் இதுவும் ஒன்று. அப்ப அவன் துடிக்கிறான். நான் வந்து கடைமடையில இருக்கிற விவசாயம் பண்ணுகிறவர்களில் பெருங்குடி வந்து தமிழ் குடியா இருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், அவனுக்கு எல்லாமே புரியுது. இது ஆட்சி அரசு ரீதியாக போராட்டங்கள் நடக்கிறது. ஆனா ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தன் தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய தவிப்பை, தன்னுடைய தாகத்தை தெரிவிப்பதற்கு தன்னைத்தானே தீக்கிரையாக்கி கொள்கிறான். இது அறிவு சார்ந்த செயல். ஏங்க ஒரு போராட்டத்தில் வெறும் அறிவு சார்ந்த, நான் கேட்கிறேன், முடிச்சுக்கிறேன். இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இந்திய சுதந்திர போராட்டத்தை எப்படி உடைச்சு பாத்தீங்கன்னா, பகுத்து பாத்தீங்கன்னா, பகத்சிங் செஞ்சது அறிவு சார்ந்த செயலா, போய் சந்திரசேகராவுக்கு துப்பாக்கி வச்சு சுட்டது அறிவு சார்ந்த செயலா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு எண்டை வச்சுட்டு மீன்ஸை வந்து நீங்க என்னைக்குமே வந்து மதிப்பிடக்கூடாது. இதற்குள்ள பல்வேறு விதமான உணர்ச்சிகளும் இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்து, இப்ப ஐயா வந்திருக்காங்கன்னா தேசிய கட்சியிலேருந்து வராங்க. அந்த தேசிய கட்சிகள் ஒரு ஒட்டுமொத்த பார்வையில தான் பேச முடியும். அதே போல இப்ப ஐயா இருக்காங்கன்னா ஐயாவினுடைய பழுத்த அனுபவத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் சொல்ல முடியும். இந்த இளைஞன் தன்னுடைய உணர்ச்சியை காட்டுவதற்கு நான் பாதிக்கப்படுகிறேன், அவன் பாதிக்கப்படுறானா இல்லையா, அவன் தகித்து கிடைக்கிறானா இல்லையா, அந்த தாகத்தை வெளிப்படுத்துவதற்கு தன்னை எரித்துக் கொள்கிறான். நீங்க எதை எல்லாத்தையும் நாம் உண்மையிலே நாம் அறிவால தான் வாழ்றோமா, இதயத்தால வாழ்றதே இல்லையா? இல்ல இது இந்த விஷயத்துல வந்து என்னால எந்த விதத்திலையும் அந்த தீக்குளிப்பை ஏத்துக்க முடியல. அது வந்து முழுக்க என்னால ஏத்துக்க முடியலங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன அறிவு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? இதே நீராதாரத்தை ஒரு விஷயம், ஒரு நிமிடம் நான் அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. ஒரு சாமானிய கடைமடையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு இளைஞன், அல்லது ஈழத்தில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொழுது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதை டிவியில் பார்க்குற ஒரு சாதாரண இளைஞன், அவன் ரோட்டில் வந்து சண்டை போட்டா அல்லது ஆயுதத்தை எடுத்தா நீங்க அவனை பயங்கரவாதிம்பீங்க, அவனை சுட்டுக் கொள்ளுவீங்க. அவன் அரசியல் கட்சியில் போய் போராட முடியாது. மாநில சுயாட்சிம்பீங்க, மத்தியில் கூட்டாட்சிம்பீங்க, இந்திய இறையாண்மையும்பீங்க, தேச துரோகிம்பீங்க, தேச விரோதிம்பீங்க, வழக்கில் போடுவீங்க, சிறையில் அடைப்பீங்க. அவன் ஊடகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், மறுகிறான். அவன் வேற சாகிறத தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில ஒரு தேசத்தினுடைய இளைஞனை வைத்திருப்பது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, இயக்கங்களுக்கு கிடைத்த அவமானமா, இந்த தேசத்திற்கு கிடைத்த அவமானமா? அவன் அறிவில்லாம போய் செத்துட்டான், அவன் அறிவில்லாம போய் தீக்குளிச்சான்னு சொல்றது சரியான வாதமா? இங்க பாருங்க, இந்த நாட்டு யாருக்கு இது இல்ல அவமானத்தை பத்தி எல்லாம் பேச்சு இல்ல. நானும் அதே மாதிரி இளைஞன் தான். எனக்கும் இந்த நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனை மேலேயும் கோவம் இருக்கு. திருப்பூர்ல எழுதி உட்கார்ந்திருப்பீங்க சார், அவனால முடியாது சார். நீங்க Facebookல உங்க அறிவு சார்ந்த தளத்துல நீங்க வாதிப்பீங்க, எழுதுவீங்க, மீடியால வந்து பேசுவீங்க. அவன் விவசாயி, அவன் என்னங்க விவசாயி? அவனுக்கு தண்ணி கிடைக்கல, அவன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? மத்திய அரசு பேசல, நீங்க தான் குற்றம் சாட்டுறீங்க. கர்நாடக அரசு கொடுக்கலங்கிறீங்க, தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டலங்கிறீங்க. எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் வேற என்ன செய்வான்? இந்த நாட்டுல எல்லா மாற்றமுமே மக்கள் போராட்டத்தில் தான் நடந்திருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் பிறந்த ஊர் திருப்பூருங்க. நொய்யலாறு என் கண்ணு முன்னால் அழிஞ்சது. அதே நொய்யலாறு அழியக்கூடாதுங்கிற உணர்வுல இருந்து நம்ம வெளியில வரணுமே தவிர நொய்யலாறு அழிஞ்சு போச்சு அதனால நானும் அழிஞ்சிருவேன்னு சொல்றது இல்லை. ஏற்கனவே சாக கூடாதுன்னு தானே போராடுறோம். விவசாயி சாகக்கூடாது, விவசாயம் சாகக்கூடாது. அந்த விவசாயத்தோட போராட்டமே வாழ்க்கையாக கொண்டவர்கள் இடதுசாரிகள். நீங்க இங்க நடைபெற்றிய போராட்டங்கள் எத்தனையோ உண்டு. விலைவாசி உயர்வுக்கு எதிராக இருந்து, எண்ணெய் நிறுவனங்களினுடைய கையில முடிவை கொடுக்காதீங்கிறதுல தொடங்கி ஏராளமான புதிய பொருளாதார கொள்கை, புதிய எத்தனையோ விஷயத்துக்கு போராடிருக்கீங்க. நீங்க போராடிய விஷயங்களில் நீங்கள் வெற்றியடைந்த விஷயங்களுடைய விழுக்காடு மிக 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 குறைவு. ரைட்? ஆட்சியாளர்களை எடுத்து தொடர்ந்து நீங்க போராடிக்கிட்டு மட்டும் தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எதை எடுத்து போராடுறீங்களோ அது ஒரு பக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக. அப்ப அது அவன் தாத்தா காலத்துல நடந்திருக்கு, அவங்க அப்பா காலத்துல நடக்குது. அவங்க காலத்துல நடக்கும்போது அவன் மறுகி போய் சாகிறத தவிர ஒரு வழி இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்தான்னா யாருக்கு அவமானம்? எப்பவுமே இது சாகிறதுக்கான போராட்டம்ங்கிறது சாகிறதுக்கு இல்ல, வாழ்றதுக்காக, சந்தோஷமா வாழ்றதுக்காக ஏங்கி தான் போராடுறோம். அந்த எந்த நாள்லயும் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுங்கிறது போராட்டம் கிடையாது. ரெண்டாவது இல்ல தயவு செஞ்சு மத்தவங்க போயிட்டு வரேன். இந்த இடத்துல நேரம் இல்ல நான் வர திருப்பி ராமசுப்ரமணியன் நீங்க நிறைவா சொல்றீங்க. நான் எல்லாருக்கும் ஒருவேளை பதில் சொல்ல வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் நிறைவா உங்களுக்கு இல்ல உங்க கேள்வி இல்ல இந்த ஒரு சாதாரண சாமானிய இளைஞன் அவன் சாகிறத தவிர அவர் வழி இல்லைங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறான்ல. அவங்க ஆயுதம் ஏந்தி போராட முடியாது, அரசியல் கட்சியில சேர்ந்து போராட முடியாது, எல்லா அரசியல் கட்சிகளையும் அப்போ அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய இந்த தேசம்
ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், மத்திய மாநில எக்ஸட்ரா ஊடகங்கள், நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து தானே அவமானப்படணும். இதில் அவனை போய் இது அறிவு சார்ந்த போராட்டம் அல்ல, நம்ம அறிவு சார்ந்த செயல்படலைங்கிற வைக்கக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு சரியான வாதம்? சரியான வாதம் அல்ல. அதாவது அறிவு சார்ந்த போராட்டம் மட்டுமே என்று நாம் சொல்ல முடியாது. நம்ம பெருமாள்மணி சொன்னது போல இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்து பார்த்தா பகத்சிங் செஞ்சது என்ன, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் பொதுவாக இந்த நாட்டிலே விவசாயிக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி படித்த இளைஞர்களுக்கும் இருக்கிறதா, அவர்கள் படித்த அளவுக்கான வேலை இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்காக அவர்கள் எல்லோருமே தற்கொலை செய்ய போகிறார்கள், இல்லை என்றால் தீக்குளிக்க போகிறார்கள் என்றால் அதற்கு முடிவே கிடையாது. நமக்கு 2 பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று, போராட்டங்களை நாம் ஆதரிக்க வேண்டும். 2வது, போராட்டங்களை நாம் தூண்டிவிடக்கூடாது. இந்த 2 பொறுப்பில் தான் நிறைவு கருத்து. இல்லை, இது ஒரு தொடர்ந்து ஒரு ஜனநாயகத்துக்குள்ள வெவ்வேறு விதமான மக்கள் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை உணர்ச்சிபூர்வமாக வெளிப்படுவதுங்கிறது இயல்பு தான். உண்மையிலே அந்த இளைஞருடைய மரணம் என்னை பாதித்தாலுமே கூட அவர் சொல்லுகிற அந்த தகவல் இருக்குல்ல, என்னுடைய இனத்திற்காக நான் உண்மையாக இந்த போராட்ட வடிவத்தை நாம எல்லா நீதிமன்றத்தை அணுகுவது பண்ண முடியாது. நிச்சயமா அதை பகுத்து பார்க்கக்கூடாது. இது அறிவான போராட்டமா இல்லை அறிவு சாராத, ஏன்னா வாழ்வு அறிவும் உணர்ச்சியும் கலந்த ஒரு கலவை தான். அதே போன்ற கலவை போராட்டங்கள்லையும் இருக்கும். நிச்சயமா இதை இவங்க தூண்டி விட்டு தான் பண்ணாங்க, இல்லை அவங்க தூண்டி விட்டு தான் அப்படின்னு இல்லை. ஒரு வாழ்வாதாரம், ஏன்னா காவிரி தமிழ்நாட்டினுடைய லைஃப் லைன்ல ரொம்ப முக்கியமான ஒன்று சார். அப்போ அது சார்ந்த பிரச்சனைகள் வருகிற போது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அணுகிறார். இந்த இளைஞன் தன் அளவில் இப்படி அணுகிறார். ராமசுப்ரமணியன், இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த பொழுது ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைகள் அதை காண செய்யாமல் இங்கே முத்துக்குமாரில் தொடங்கி ஏராளமான பேர் தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, காவிரியில் நீர் கிடைக்கலன்னு ஒருத்தர் சாகுறான். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை, தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு தமிழர்கள் சாவதை தவிர வேற எந்த வழியும் கிடையாதா? ஏன் சார், இப்போ தண்ணி வரதா வரலையா? நீங்கள் யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஒன் பாயிண்ட். இன்றைக்கி தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்கின்றதா கிடைக்கலையா, அது கோர்ட் மூலமாக ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கின்றது. அது கிடைக்கிறதா இல்லை. 45 பஸ்ஸை இழக்க வேண்டியிருக்கு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது ரொம்ப பண்ணினது மிக கொடுமையான செயலாகும். அது அங்கே லாரி எரிக்கிறது, 45 பஸ் கொடுக்கிறது, 2 பேர் உயிர் இழப்பு ஏற்பட்டு விட்டது. சதானந்த கவுடா அதுக்கு தமிழ்நாட்டை காரணமா சொல்றீங்க எல்லாம் சார். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறத தவிர வேறு வழியே கிடையாதுன்னு யார் சொன்னார்னா எடியூரப்பா சொல்லியிருக்காரு. அவர் அன்னைக்கு ஒரே கட்சியில 2 விதமா பேசுவாங்க. உணர்ச்சிகரமா பேசுறது இங்க இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி, ராமசுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள், தமிழிசை உள்ளிட்டவர்கள், பொன்ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் தமிழர்கள் பக்கம் நிற்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது தமிழர்கள் கேள்வி பிரைம் மினிஸ்டர் நோக்கி எடியூரப்பா அனைத்து கட்சி கூட்டத்தில் தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதியில பேச்சுவார்த்தையை முறிச்சு அனைத்து கட்சி கூட்டத்திலிருந்து வெளியில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். அதன் பிறகுதான் அங்கே கலவரம் வெடிக்கிறது. எடியூரப்பாவின் மீதும் சதானந்த கவுடாவின் மீதும் எந்த கொஸ்டினும் ஏன் பிரைம் மினிஸ்டர் வைக்கலங்கிறதா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவுலாம் நான் பேசுறேன். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில உணர்ச்சிகரமா பேசுறதுல தூண்டி விடுறதுல அர்த்தம் இல்லை. நாம் தமிழர் கட்சி பண்ணினது தப்பு. அவங்களுடைய நீங்க எல்லாத்தையும் பங்கு பெறுங்கள். ஆனால் எல்லாரும் தூண்டி விடு, கலவரத்தை தூண்டும் வகையில யாருமே பேசக்கூடாது என்னுடைய கருத்து. வெளிப்படையாக சொல்ல கூட ஒரு ஊடகமாக அப்படித்தான் சொன்னேன். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இங்க யாரும் வரல. இதுக்கு ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வு வரணும்னா let us come to some kind of a conclusion. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும்னா நமக்கு இந்த திருப்பி சொல்றது என்னன்னா, தண்ணி வருகின்ற நேரத்தில் எல்லா மழை அதிகமா பெய்யறதுனா 93 சென்டிமீட்டர் இங்க இருக்கு. நம்ம தயாரா இருக்கணும்ங்கறதானே. இல்ல அதுக்கு அது பெர்மனன்ட்டா வரணும்னு சொன்னா செக் டேம்ஸ் எல்லாம் கொண்டு வரல. நாம இந்த மாதிரி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கோம். 4 பேரும் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டே வர மாட்டோம். 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் நம்மோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழினத்திற்கும் ஏராளமான அறிவுரைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் மாற்றுப் பயிர்களை பயிரிடக்கூடாது, ஏன் தண்ணீரின் தேவையை குறைத்துக் கொள்ளக்கூடாது, ஏன் தூர்வாரவில்லை, ஏன் ஊழல் செய்கிறார்கள், இவை அனைத்துமே நியாயமான கேள்விதான், மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் காவிரி என்பது
நமக்கான பிச்சை அல்ல, நமக்கான உரிமை. அதை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. இளைஞர்கள் போராட்டக் களங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து உயிரை மாய்க்கக்கூடிய அதுபோன்ற உணர்வு மிக்க உணர்ச்சிகரமான வேலைகளில் அதுபோன்ற போராட்ட வடிவங்களை ஒருபொழுதும் எடுத்துவிடக்கூடாது, எடுக்க வேண்டாம் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.